அப்பா அம்மா எல்லாம் விட்டுறாதீங்க, தயவு செய்து. நான் சென்டிமெண்டா சொல்ல நினைக்காதீங்க. என்ன காசு பணம் நல்ல மனைவி வந்தா கூட அப்பா அம்மா விட்டுறாதீங்க. நான் எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ப்பு. ஒரு குழந்தை வளர்ற இடம் அது எப்படி போகுது அப்படின்றத தீர்மானிக்குது. அந்த குழந்தைய தாய் தப்பனை வளர்க்கறதுல ஒரு முக்கியமான பங்கா வகிக்கிறாங்க. தாய் தப்பன் சரியான முறையில அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத அவங்க ஒரு இதுவும் கனவாகவும் அவங்கள அதை செயல்முறையிலையும் கல்வியையும் கொடுத்து அதற்குண்டான பொருளாதாரத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலா தாய் தாப்பன் இருக்கிறாங்க. இதுவே தாய் தாப்பன் இல்லாத குழந்தைகள் அப்படின்றத பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க சரியான வழிகாட்டுதலும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்து அவங்க சரியான வழியில போய் இல்லாம வேற ஒரு ராங் டைரக்ஷன்ல போய் அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகி நின்றுது. இதை மீறியும் சில குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, சில நல்ல வழிமுறைகளோட அவங்களோட ஒழுக்கத்தோடையும் அவங்களோட கண்ணியத்தோடையும் அவங்க நல்ல முறையில போகணும் அப்படின்றதையும் சில பேர் ஆசைப்பட்டு அவங்க எதிர்காலத்தை தீர்மானிச்சு நல்ல ஒரு வழியிலையும் போறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படின்றது தாய் தாப்பன் இல்லாம ஒரு பாசிபிலிட்டி ஆயிராது. தாய் தாப்பனை ஒரு முக்கியமான பங்கு குழந்தை வளர்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க.